வணக்கம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 பட்டை எள்ளு. நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த எள் ரகங்கள் நெறைய இருக்கும். ஆனா, இந்த மாரி பெரிய காய் புடிக்கிற மாரி, அதிக மணி புடிக்கிற மாரி காய் நம்ம வந்து பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு தான். இந்த ரகங்கள் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இது பயிர் பண்றாங்க. நெறைய பேருக்கு இப்படி ஒரு ரகம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போயிருச்சுங்க. இந்த ரகம் வந்து என்னுடைய தோட்டத்துல நான் பயிர் பண்ணியிருந்தேன். ஒரே செடியில அ 6 பட்டையாவும், 8 பட்டையாவும் காய் பிடிக்குது. அ மணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நெருக்கமான மணியா இருக்குது. காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல காட்டுறது என்னுடைய தோட்டத்துல நான் எடுத்து போட்டது தான். இது எப்ப பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆடி பட்டம் இதுக்கு வந்து ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம், மாசி பட்டம் இந்த பட்டத்துல நம்ம பயிர் பண்ணோம்னா, நோய் தாக்குதல் இல்லாம அதிக மகசூல் எடுக்க முடியும். பட்டத்துல பயிர் பண்ணா எப்பயுமே மகசூல் கொஞ்சம் கூடுதலா கிடைக்குங்க. ஒரு ஏக்கராக்கு விதை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ விதை அளவு போதும். இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிக்கு 1/2 அடி, லைனுக்கு வந்து 1 அடி அந்த மாரி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, டைரக்ட்டா விதைச்சுட்டு, நம்ம வந்து களைச்சு எடுத்துட்டோம்னா, களை எடுக்கிறப்ப நம்ம களைச்சு எடுத்துடணும். அந்த மாரி எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு அ நெருக்கம் இல்லாம இருக்கும். அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதே மாரி விதைய நீங்க பயன்படுத்தக்குள்ள விதை நேர்த்தி பண்ணி தான் நம்ம விதைய வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் மண் மூலியமா வரக்கூடிய நோயி, அ விதை மூலியம் பரவக்கூடிய நோயி, இது எல்லாமே நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம பயிர் பண்ணோம்னா, அதிக மகசூல் எடுக்க முடியும். உங்களுக்கு விதை தேவைன்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் குடுத்துருக்கேன். நான் விதை பார்சல் மூலியமா உங்களுக்கு அனுப்பி வச்சர்றேன். எள் அறுவடையின் போது வந்து பார்த்தீங்கன்னா, மழை இல்லாம இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து காய வைக்கிறதுக்கு அது வந்து எள்ளு வந்து சுத்தப்படுத்தி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாருக்கும். மழையில போட்டோம்னா, மழை காலத்துல அறுவடை பண்ணோம்னா ரொம்ப சிரமமா இருக்கும். நன்றி.